This is Venkat Apash. Okay, இன்னைக்கு ஒரு சூப்பர் டே இந்த சென்ஸ் இன்னைக்கு ஒருத்தரோட பர்த்டே. இஸ் அவர் கேப்டன். இஸ் நாட் அ கேப்டன் கூல். இஸ் கேப்டன் பர்ஃபெக்ட். மஸ்டர் பர்ஃபெக்ட். மிஸ்டர் மேன். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. அவரை பற்றி நான் சொல்றதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை. பட் நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு டேக்அவே இன்ஃபர்மேஷன்ஸாக சில விஷயம் பேசணும். அவரோட நாளில் அவரை பற்றி நினச்சிட்டு அவருக்காக உங்களுக்காக நாங்க பார்ப்போம். இன்னைக்கு அவரோட பர்த்டே. இந்த பர்த்டேல ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச பேசுறது எல்லாமே சீரியஸ்ன்னு சொல்றோம். பேசுறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்றோம். இதுதாண்டா ஜாலி, இதுதாண்டா ஃபன்னு கேட்குறீங்களா? இருக்கு, சம்பவம் இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பேசுவோமே, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக பேசுவோமே. ரெஸ்பான்சிபிள்னா எப்படின்னா, விஜயகாந்த் நிறைய பேருக்கு நிறைய விதமாக தெரியும். பொலிட்டிக்கல் சினிஃபீல்டில் இருந்திருக்கிறாரு, பாலிடிக்ஸில் இருந்திருக்காரு, சர்வீஸில் இருந்திருக்காரு. அஸ் அ ஹியூமனாக நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த பர்சன் அந்த மனிதரை நம்ம ஒரு சில டைமில் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம், எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணியிருக்கோம், எப்படியெல்லாம் அவரோட சில மிஸ்டேக்கான அவர் எதிர்ச்சியாக பண்ண சில கிளிப்ஸ்லாம் எடுத்து நிறைய ஃபன்னுக்காகவும் என்டர்டெயின்மெண்ட்காகவும் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. எஸ், so called social media, so called content creators, so called எப்படி சொல்கிறது, அவங்க என்ன சொன்னாலும் அது கண்டென்ட்டாக ரீச் ஆகுறாங்க. தோஸ் கால் மீடியா பர்சன்ஸ். ஓகேங்களா? என்னன்னா, அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது ஒரு சில விஷயம். அவர் வந்து நம்மளை ஒரு சில விஷயத்தை பற்றி நினைக்க வச்சார். இப்போ கரண்டாக நடக்கிற நிறைய இஷ்யூஸ், நிறைய விஷயங்கள், நிறைய திங்ஸ். சே, இந்த மனுஷன் இருந்தா இப்போ இப்படி நடந்திருக்காரு, சே இவருக்கு இருந்தா இதெல்லாம் இப்படி இருந்திருக்கும், இந்த மாதிரி நம்மளை நினைக்க வச்சிருப்பான். சுற்றி நடக்கிற சில விஷயத்த பார்க்கும்போது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு பர்சன் அவங்களோட ஒரு சில நடத்தைகளை வச்சு அவங்கள நம்ம மொத்தமாக ஒரு விதமாக ஜட்ஜ் பண்ணிட்டோம். ஆனால் அதே பர்சனை அவரை சுற்றி இருந்த வேற நெட்வொர்க் ஆஃப் பீப்புள்ஸ், தோஸ் கால்டு சினிமா ஆக்ட்ரஸ் அண்ட் அவங்களோட அந்த பெப்சி அந்த சாங், அவர் அந்த சினிமாவில் உழைச்சவங்களுக்காக, அந்த ப்ரொடக்ஷனில் இருந்தவங்களுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்றது நான் சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஆல்ரெடி நிறைய பீப்புள்ஸ், நிறைய மனுஷங்க, நிறைய மெச்சூர் பர்சன்ஸ், நிறைய சான்றோர்கள் எல்லாருமே வந்து அவரை பற்றி போதுன்ற அளவுக்கு நம்ம சொல்லிட்டாங்க. ஆனால் நான் வந்து அவரை பற்றி சொல்ல வரல. பட் ஆனால் அவரை மாதிரி இருக்க நிறைய பர்சன்ஸோட நிலைமையை பற்றி நம்ம சொல்ல வரோம். ஓகேங்களா? அது யாராக வேணாலும் இருக்கலாம். நம்ம கூட இருக்க நம்ம அப்பாவாக இருக்கலாம், நம்ம அம்மாவாக இருக்கலாம், நம்ம பிரதராக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம். என்ன சொல்ல வரோம்னா, நம்ம யாரையுமே ஒரு நெகட்டிவ் திங்கை வச்சு அவங்கள அசாதாரணமாக எடை போடக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஜட்ஜ் பண்ணால் அவங்க வந்து அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட ட்ரீம்ஸை எல்லாமே ஒரு லெவலுக்கு வச்சுருந்துருப்பாரு. ஈவன் மேபி விஜயகாந்த் கூட அவரோட ட்ரீம்ஸ்லாம் ஒரு லெவலில் வச்சுருந்துருப்பார். அந்த டைமில் நம்ம அவரை ட்ரால் பண்ண ஒரு ஆள் கூட மேபி அந்த டைமில் மன உளைச்சலுக்கு எடுத்துக்கிட்டதாலுமே கூட மேபி அவர் உடஞ்சி போயிருக்கலாம். அவர் நம்ம வெல்கம் பண்ணவே இல்லை. ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய வெல்கம் ப்ராப்பராக கொடுத்துருந்தா அவரோட பவர், அவரோட இன்ஃப்ளூயன்ஸ், அவர் சம்பாதிச்சு வச்ச அந்த மக்கள் பலம் எல்லாமே சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயமா யூஸ் ஆகிருக்கும். முழுமையாக யூஸ் பண்ணிக்கல. ஏன் காரணம்? என்ன காரணம்? எல்லாத்துலேயும் நம்ம குறை கண்டுபிடிக்கணும், எல்லாத்துலேயும் நம்ம குத்தம் சொல்லணும், எல்லாத்துலேயுமே இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு
மட்டும் சொல்ல முடியும். பட் ஆனா, அவர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு. சின்ன பசங்க நம்பலாம். அவருக்கு அப்புறம் எப்போ பொறந்தோம்? இப்போ நானே ஒரு 90 பான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு முன்னாடி ஒரு 30, 40 வயசு ஒரு பெரிய மனுஷன். அவர் அந்த வயசுல என்னென்னலாம் பண்ணியிருப்பாருன்றது, அவங்கள சுத்தி இருக்க அந்த மனுஷங்களுக்கு மட்டும் தான் முழுமையா தெரியும். ஓகேங்களா? அது ஆல்ரெடி நெறைய வீடியோஸா, நெறைய கிளிப்ஸா, நெறைய கன்டென்ட்ஸா வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் சேனல்ஸ்ல, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம்ல நெறைய ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அது நம்ம ஸோ டெய்லி பேசிஸா நம்ம ரீல்ஸாவோ, ஏதோ பார்த்துட்டு இருக்கோம். பட் ரெக்ரெட் பண்றோம்ல நம்ம, ச்சே! இந்த மனுஷன் மிஸ் பண்றோமே இப்போ அப்படின்னு. அவர எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ட்ரால் பண்ணோமோ அந்த டைம்ல, இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ இதே டைம் நம்ம அவர மிஸ் பண்றோம். எல்லாருமே அரசியலுக்கு வராங்க. எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்க்கு வராங்க. எல்லாருமே ஒரு இடத்துக்கு வந்து, ஒரு சமூகத்துக்கு வந்து சர்வ் பண்ணணும் ட்ரீமோட வராங்க. ஆனா, நம்ம என்ன பண்றோம்னா, அவங்கள அத பண்ண விடாம, நம்மளோட வார்த்தைகளாலும், நம்ம சில பண்ற விஷயத்தாலயும், அவங்க எதுக்காக, எந்த பர்ப்பஸ்க்காக நம்ம கிட்ட வரணும்னு நெனைச்சாங்களோ, அந்த பர்ப்பஸ அவங்கள அத செய்ய விடாம, நாமளே அங்க தடுத்து நிறுத்தி, அவங்கள வெளிய அனுப்பிச்சிடுறோம். வெளிய அனுப்பிட்ட அப்புறம், காலங்கள் போகுது, நேரங்கள் மாறுது, சிச்சுவேஷன் மாறுது. நம்மள சுத்தி இருக்க ப்ராப்ளங்கள், நம்மள சுத்தி இருக்க பிரச்சனைகள் எல்லாமே வேற வேற மாரி போகுது. பின்னாடி கம்பேர் பண்ணி இப்ப நம்ம நெனச்சு பார்க்கும்போது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லன்னு அவரு நெனச்சிருப்பாரு. மேபி அவரு ஹேண்டில் பண்ண விதம் டிஃபரெண்ட்டா இருந்திருக்கலாம். அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருக்கலாம், கிடைக்காம போயிருக்கலாம். தட்ஸ் டிஃபரெண்ட். ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் ஹிஸ் பெர்ஸ்பெக்டிவ். பட் அவரோட விஷன நம்ம அலோவ் பண்ணவே இல்ல அந்த டைம்ல. அதனால போயிட்டாரு. ஹி இஸ் நோ மோர். ரைட். இன்னைக்கு இந்த விஜயகாந்த் பர்த்டேல நம்ம ஒரு ரெசல்யூஷனுக்கு வரணும். உங்கள சுத்தி இருக்க மனுஷங்க உங்க கூடவே தான் இருப்பாங்க. அவங்க உங்களோட வெல் விஷர்ஸா இருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. உங்களோட அம்மா, அப்பா, பிரதர், சிஸ்டர், whoever the relationship, whoever it is. ஓகே. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும்னு தான் அந்த இடத்துல இருக்காங்க. இப்ப அம்மாவா இருந்தா உங்க ஃபேமிலிக்காக தான் பண்ண போறாங்க. அப்பாவா இருந்தா உங்களுக்காக தான், பசங்களுக்காக தான் பண்ண போறாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் பண்ண போறாங்க. இதுவே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருந்தா அவரு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணுவான். அவனே ஒரு கம்யூனிட்டில ஏதோ ஒரு இடத்துலயோ, ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ற பிளேஸ்லயோ, ஏதோ ஒரு கட்சி சார்பா, ஏதோ ஒரு இயக்கம் சார்பா இருந்தா அவன் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்படி வர பர்சனை நம்ம ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணணும். ஓகேங்களா? குறை சொல்லக்கூடாது. குறை சொல்றதால என்ன ஆகுது அப்படின்னா, அவன் எந்த பர்பஸ்க்காக, எந்த மோட்டிவ்க்காக அந்த இடத்துக்கு வரானோ, அந்த வர டைம்ல மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. இதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் நம்மளோட சார் விஜயகாந்த். டெஃபினட்டா சொல்றேன். அவர மாரி ஒரு குட் பீயிங் பர்சன நம்ம பார்த்துருக்க முடியாது. நம்ம இது வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்றது நம்ம நேரடியா பார்த்ததில்ல. ஆனா அவர சுத்தி இருந்த மக்கள் அவர பத்தி சொல்ல எல்லாமே அவரோட ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் தான் அவரோட நெறைய நல்ல விஷயங்கள், நெறைய நல்லது பண்ண விஷயங்கள் எல்லாமே எல்லார்கிட்டயும் போய் சேர்ந்துச்சு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எப்படின்னா, அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டிக்குள்ளேயே தான் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். குரூப் ஆஃப் கம்யூனிட்டினா சினிமா துறைக்குள்ள தான் அவர் பண்ண விஷயங்கள்லாம் தெரியும். அரசியலுக்குள்ள அவங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஸ்குள்ள தான் தெரியும். ஓகேங்களா? பட் ஆனா அந்த மனுஷன ஒரு நாளுக்கு அப்புறம் நம்ம இழந்துட்டோம். இழந்து நம்ம தவிச்சோம். ஓகேங்களா? அவருக்காக நம்ம ஃபீல் பண்ணி அவர பத்தி நெறைய பேர் நெறைய விஷயமா சொல்ல நம்மளுக்கு அவர பத்தி நெறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியுது. அவர பத்தி நம்மளால நெறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஓகேங்களா? இதுல சொல்ல வர்றது அப்படி என்னன்னா, உங்க கூடவே தான் இருப்பாங்க அந்த பர்சன்ஸ். உங்களுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஜஸ்ட் அலோவ் தெம். ஜஸ்ட் கிவ் தெம் ஒன் சான்ஸ். ஓகேங்களா? யாரையும் நம்ம ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட வேண்டாம். இப்போ இந்த டைம்ல சில பொலிட்டீஷியன்ஸ் வராங்க. அவங்களுக்கு குடுக்குற அதே வெல்கம் அந்த டைம்ல இந்த பர்சனுக்கு குடுத்திருந்தாங்க அப்படின்னா, இந்த மனுஷனுக்கு குடுத்திருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு இவர் அடிச்சுக்க வேற ஆளே இல்ல. இது யாருக்கு வேணாலும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். இல்ல. நான் எந்த பொலிட்டீஷியனுக்கும், எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவாவோ, எதிர்ப்பாவோ நம்ம பேசல. பட் இழந்த ஒரு மனுஷனோட தகுதி என்ன தெரியுமா? சமூகம், மக்கள் தொண்டு, நல்ல மனிதர் இதெல்லாம் தாண்டி வந்த ஒரு குட் பர்சன். அதாவது ஒரு முழுமையான மனிதர். ஒரு முழுமையான மனிதர் எப்படின்னா, எல்லாரும் பிறக்குறாங்க, எல்லாரும் சாகுறாங்க, எல்லாரும் ஒர்க் போறாங்க, எல்லாரும்
பிஸ்னஸ் பண்றாங்க, எல்லாரும் என்னென்னவோ பண்றாங்க. ஓகேங்களா? பட் ஆனா என்னைக்கு ஒரு சக மனுஷனா நீ இன்னொருத்தரோட லைஃப்ல பங்காற்றி அவன் லைஃப் நல்லா இருக்க நீ ஒரு விஷயத்தை எடுத்து அவனுக்காக பண்ணி கொடுக்குறியோ, அப்பதான் நீ பிறந்து இந்த பூமிக்கு வந்து உனக்கான பலனை நீ செஞ்சு முடிச்சதா உனக்கு அர்த்தம். ஓகேங்களா? அது எல்லாராலையும் முடியாது. அது எல்லாராலையும் சத்தியமா முடியாது. எல்லாரும் பண்ணிட்டா எல்லாரும் கடவுள் ஆயிடுவோம்ல. நம்ம ஒரு சில பேரை தான் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம். யார் வேணாலும் இருக்கட்டும். நம்ம அவங்க தானே நம்ம பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அவங்கள தானே நம்ம நம்மளோட ரோல் மாடலா நினைச்சுக்கணும். அந்த மாதிரி நீங்க ரோல் மாடலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? நீங்க பண்றது உங்க மன திருப்திக்கு, உங்க மனசாட்சிக்கு உறுத்தல் இல்லாம பண்ண முடிஞ்சா அதுதான் நல்ல விஷயம். இந்த நல்ல விஷயம் என்னவா வேணாலும் இருக்கு. உங்க கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றது, ஃபினான்ஷியலி, அதர்ஸ் உங்க வீட்டாண்ட இருக்க சின்ன பசங்களுக்கு மென்டாரா இருக்கிறது, எப்படி நீ படிக்கணும், என்ன குரூப் எடுக்கலாம், என்ன படிக்கலாம்ன்ற சின்ன சின்ன அட்வைஸ், எல்லாம் உங்க தெருவில் இருக்க ஒரு பெரிய மனுஷங்களுக்கு உண்மையா எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை கேட்கறது, சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ். நம்ம சுற்றி இருக்க நிறைய விஷயங்கள், நிறைய வளர்ச்சிக்கான ஐடியாக்கள் எல்லாமே சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறதால மட்டும்தான் அது அடுத்த லெவலுக்கு போகும். ஓகேங்களா? ஐடியாஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் பீயிங் வேஸ்டட் வேஸ்டிங் ஆஃப் டைம். அவர் சொன்னதுலேயே, அதாவது நம்ம விஜயகாந்த் சார் அவர் சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு அவர் சொன்னதுலேயே நம்மளுக்கு எனக்கு ரொம்ப மனசுல டச்சான ஒரு விஷயம் என்னன்னா, போகும்போது என்னையா கொண்டு போகணும், இப்போ பாரு காசு காசு காசு, ஆடி பள்ளத்துல கொஞ்சம் விறகுல வேற கூட இந்த கொஞ்சம் வருஷத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? சம்பாதிக்கிறோம், கல்யாணம் பண்றோம், குழந்தை பெற்றோம், இது அப்படி எப்படி சொல்றது, ஒரு சைக்கிள் செயின் மாதிரி இது ரிப்பீட்டடா இருக்கு. ஆனா எல்லாரும் ஏதோ ஒரு வகையில ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபீல்ல சில டைமுக்கு அப்புறம், சில வருஷத்துக்கு அப்புறம், மேபி சொல்ல போனா போஸ்ட் மேரேஜ் இருக்கும். டெஃபினட்டாவே ஒரு மனுஷன் அவன் செய்யற வேலையை அவன் முழு மனசோட முழு திருப்தியோட தான் அந்த வேலையை பண்றாங்க. இன்னைக்கு ஒரு பர்சன் 8 to 9 hours ஒர்க் பண்றான் அப்படின்னா எதனால ஒர்க் பண்றான்? கமிட்மெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ். அவன் ஒரு லூப் ஹோல்குள்ள மாட்டிக்கிட்டான். ஓகேங்களா? இந்த லூப் ஹோல்குள்ள இருந்து அவன் தப்பிக்கணும்னு நினைக்கிறான், பட் முடியாது. ஏன்னா இந்த உலகம், இந்த சமூகம், இந்த வாழ்க்கை நெறிமுறை எல்லாமே ஒரு மனுஷனை ஓடு ஓடு ஓடுன்னு தான் சொல்லிட்டே தவிர அவன் எதை நோக்கி ஓடுறான், எதுக்காக ஓடுறான், அவன் பிறந்ததோட பலன் என்ன, அவன் இந்த யுகத்துல இந்த பூமியில பிறந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து அவன் இந்த பர்பஸ்க்காக வந்தான்னு தெரியாம ஏதோ ஒரு சர்வீஸை பண்ணிட்டே இருக்கான், ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டே இருக்கான். சரிங்களா? போறானா, ஜாப் போறானா, லாபம் பண்றானா, இங்கே சுத்துறானா, வீக்கெண்டா வீக்காஃபா, அப்பா பார்ட்டியா, டான்ஸா, ரீல்ஸா, இன்ஸ்டாகிராமா, அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப எல்லாருமே போக முடியும். இது ஒரு லிமிட்க்கு மேல போர் அடிக்கலையா உங்களுக்கு? சத்தியமா எனக்கு ரொம்ப பயங்கரமா போர் அடிக்குது. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்க சொல்றேன், நீங்க டிராஃபிக் சிக்னல்ஸ்ல நிற்கும் போது இந்த அவங்க என்ன பேக்ரவுண்ட் எனக்கு தெரியல. பட் ஆனால் சின்ன சின்ன குழந்தைங்க வந்து கையில் இது வாங்கிக்கோங்க, அது வாங்கிக்கோங்க, இந்த கார் தொடச்சி விடுறது, சம்திங் ஏதோ பொருள்லாம் வந்து விற்பாங்க. சம்திங் ஏதோ பொருள்லாம் வந்து நம்ம கார் முன்னாடி வந்து விற்பாங்க, நம்ம பைக் முன்னாடி வந்து விற்பாங்க. நம்ம என்னைக்காச்சும் அவங்கள பற்றி நம்ம திங்க் பண்ணியிருக்கோமா? எஸ், டெஃபினட்டாக நிறைய பேர் திங்க் பண்ணியிருப்பாங்க. திங்க் பண்ணிட்டு சிங்கிள் முடிஞ்ச உடனே நம்ம பார்த்து நம்ம கிளம்பி போயிடும். அவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணியிருக்கோமா? மேபி என்ன, நம்மளால முடிஞ்சா ஒரு பொருளை வாங்கியிருக்கோம். நீங்க அதே இடத்துல பைக் வச்சுட்டே நிக்கிறீங்க. ஆனா அதே பூமியில பிறந்தா ஏதோ ஒரு ஜீவன் தான் அங்க அந்த சுடுற வெயில்ல, அந்த அடிக்கிற வெயில்ல ஒருவேளை சோத்துக்காக அங்க அந்த இந்த பொருளை விற்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா திடீர்னு இதை சொல்றாங்கன்னு வச்சுக்கீங்களா? விஜயகாந்த் சார் அதுதான் ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சாரு. பசியின்மை வேலையே இல்லாத தமிழகத்துக்கு அவர் ஆசைப்பட்டார். ஓகேங்களா? ஆசைப்பட்டாருன்றதை எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும்? ஆஸ் எ இண்டிவிஜுவலா உங்களால இது பண்ண முடியும், இது பண்ணுங்கன்னு அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அது எல்லாரும் ஒருவருத்தரோட தனிப்பட்ட உரிமை, அதெல்லாம் நான் தலையிட முடியாது. பட் ஆனா நீங்க நினைச்சா ஒரு மாற்றத்தை எடுத்துட்டு வரலாம். ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா
அந்த குறிப்பிட்ட விஷயம் கண்டிப்பாக வெற்றி பெறும். இப்போ நீங்களே ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்லயோ இல்லைன்னா ஒரு ஒரு ஏரியாலயோ ஒரு வார்டுலயோ இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு டெஃபினட்டாவே இவங்கள பத்தி நல்லா அக்கறை இருந்துச்சுன்னா, இந்த சமூகத்த பத்தி அக்கறை இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் பர்சனா ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஒரு முன்னெடுப்பா எடுத்து இந்த விஷயத்த பண்ணலாம். நம்மளோட சம்பாத்தியம் எவ்வளவா இருக்கும்? ஒரு மனுஷன் 25,000 சம்பாதிப்பான். ஒரு மனுஷன் 30,000 சம்பாதிப்பான். ஒரு மனுஷன் 80,000 சம்பாதிப்பான். ஒரு மனுஷன் 2,00,000, 3,00,000 கூட சம்பாதிப்பான். சம்பாதிச்சு என்ன பண்ண போறான்? ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ண போறான். கார் வாங்குறான், பைக் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க. தென் ஒரு செட்டில்டான லைஃபு, ஃப்ரீ டைம்ல நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், தென் வீக்கெண்ட்ல பார்ட்டி இது என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க. அதே டைம்ல அந்த நேரத்துல இன்னொரு மனுஷன் இன்னொரு இடத்துல சிக்னலுக்கு நடுவில் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். சிக்னலுக்கு ஏதோ ஒரு பொருள் வித்துட்டு இருக்கான். சிக்னல் அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, ஒரு மாதிரி ஸ்பேஸா இருக்கும் கீழே, அந்த இடத்துல டென்ட் போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கான். இன்னொருத்தவங்க மோளம் அடிச்சுட்டு வந்து சம்திங் ஏதோ பண்றாங்க காசுக்காக. அங்கெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும்னு ஒரு விஷ். ஏன் ஏன் நான் அவங்கள நினைச்சு பார்க்கணும்? நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன், என்னோட லைஃப் நான் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு இருக்கலாம்ல. ஏன் நினைச்சு பார்க்கணும்? பிகாஸ் நீங்க வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்களோட உங்களை நல்லா வச்சிருக்காரு அப்படின்னா, சரி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு வச்சு கூட வச்சுங்க, மனிதாபிமானம் இறக்க குணம் இது கூட இருக்காங்க. இது இருந்துச்சுன்னா கூட நீங்க அவங்களை யோசிக்கலாமே. சரிங்களா? உங்களுக்கு உங்களுக்கு அந்த காட், உங்களுக்கு அந்த எர்த், உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் இந்த ஒரு வெல் செட்டில்டான ஒரு லைஃப்பை கொடுத்துருக்கு அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த லைஃப் இந்த கர்மா உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீ இதை வந்து சமூகத்துக்காக கொடு. இதை நீ வந்து உன்னோட சர்க்கிளில் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. உங்களோட ஒரு பங்கை அவங்களுக்காக கொடு அப்படின்னு சொல்ல வராங்க. நான் எப்படின்னா என்னோட லைஃப் ஸ்டைல் அப்படிதான், என்னோட சித்தாந்தம் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இதை நோக்கி தான் என்னோட பயணம் இருக்க போகும். இதை நோக்கி தான் என்னோட லைஃப் ஸ்டைல் இருக்கும். நான் உறுதிமொழி எடுத்துப்பேன் ஆல்வேஸ். நான் இப்படிதான் இருக்க போறேன். ஓகேங்களா? என்னுடைய பிறப்பின் பலன் தொண்டு செய்வது. இட்ஸ் நாட் அபவுட் டெய்லியும் போயிட்டு நான் அன்னதானம் போட போறேன், டெய்லியும் போயிட்டு நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படிலாம் கிடையாது. என்னோட வருமானத்துல ஒரு பகுதியை இந்த விஜயகாந்த் நாள் பர்த்டே அதுவுமா நான் சொல்றேன், கஷ்டப்படுறவங்களுக்காக நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். இதே சேனல்ல நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வரும். அந்த டைம்ல நீங்க எனக்கு விஷ் பண்ணலாம், அரேஸ் என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம். ஹாப்பி பர்த்டே விஜயகாந்த் சார். நீங்க யாரா வேணா இருங்க, பிரச்சனையே இல்லை. நீங்க ஒரு பெரிய பணக்காரனாகவும் இருக்கலாம், இல்ல ஒரு மிடில் கிளாஸ் பர்சனா இருக்கலாம், இல்ல ஒரு தினக்கூலியா இருக்கலாம், இல்ல தினக்கூலி கூட கஷ்டப்படுறாங்களா நினைச்சுக்கலாம். ஒரு நார்மல் லிவிங் லைஃப்பை கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பர்சனா இருக்கலாம். பட் எல்லாருக்கும் அவங்க கீழே இருக்க ஒரு பர்சன்ஸ், அவங்களுக்கு கீழே இருக்க ஒரு சமூகம் ஒன்று இருக்கு. உனக்காரனுக்கு அவனுக்கு கீழே ஒர்க் பண்ற எம்ப்ளாயோட சமூகம், எம்ப்ளாய்க்கு அவன் கீழே வேலை இல்லாமல் சுற்றுற ஒரு கூட்டத்தோட சமூகம், அந்த வேலை இல்லாமல் சுற்றுற ஒரு கூட்டத்தோட சமூகத்துக்கு கீழே ஒருத்தனுக்கு வீடே இல்லாமல் இருக்கிற ஒரு சமூகம். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒருத்தனுக்கு அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி கீழே அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அவங்கள கொஞ்சம் பார்க்கலாமேன்னு நான் சொல்ல வரேன். அவங்கள பார்க்கறதால எனக்கு என்ன பயன், எனக்கு என்ன பெனிஃபிட்னா, தெர் இஸ் நோ பெனிஃபிட் ஆக்சுவலி. இதை நான் பேசி இதை நீங்கள் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னாலே நான் என்ன சொல்ல வரேன்றது, நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த மெச்சூரிட்டி, இந்த அட்வைஸ், இந்த சஜஷன் எல்லாருக்கும் போய் சேருமான்றது எனக்கு தெரியும். பட் ஆனால் சம்பவ் என்னோட ஃபைனல் கன்க்ளூஷன் என்னவா இருக்கும் அது, என்னோட ஃபைனல் கன்க்ளூசிவ் ஆஃப் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 4 பேருக்கு ஒரு நல்லது செய்யலாமே, நம்மளால 4 பேர் நல்லா இருந்தா அது நமக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் நினைக்கிற பர்சனாக இருந்தாங்க, நீங்களும் 4 பேருக்கு 4 விஷயம் நல்லதாக செய்யுங்க. தாராளமாக நீங்கள் அதெல்லாம் போஸ்ட் பண்ணலாம், அதெல்லாம் நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு வரலாம், வெளியே காட்டலாம். உங்களை உங்களை பார்த்து 4 பேர் 4 விதமாக நல்ல விஷயம் பேசுங்க, நல்லா பேசுங்க. இப்போ கரண்ட் ட்ரெண்டில் கூட நிறைய பேர் அது மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. முயற்சி பயணம்னு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் பார்த்துருக்கேன், KPY ராகவாலா, அவங்களாம் எவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களாம் தெரிஞ்சு இந்த சமூகத்துக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க.
ஈவன் தோ ஸ்டில் பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங். அந்த அடிமட்ட லெவலில் இருப்பாங்க, அந்த பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. இப்போ கூடவே தான் எங்கேயோ பக்கத்து தெருவில் கூட கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னு பாருங்க, நான் அரசியலுக்கு வந்து தான் ஹெல்ப் பண்ணுவேன், நான் அரசியலில் வந்து தான் நான் போஸ்டிங் வாங்கிட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணுவேன், நான் இந்த போஸ்டிங் எடுத்துட்டு தான் நான் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன், இன்னைக்கு இந்த பவர் வரட்டும் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறது பெரிய ஹெல்ப்பே கிடையாது. ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா எப்படி இருந்தாலும் ஹெல்ப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் நாட் அபவுட் பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ், தகுதி, பணம், அதை தாண்டி இருக்க ஒரு உயர்வான ஒரு ஏரியா, உயர்வான ஒரு இடம் எதுவுமே கிடையாது. மனசு இருந்தால் மட்டும்தான் உங்களால் பாக்கெட்லேருந்து எடுக்க முடியும், 4 பேருக்கு இருந்தாலும் கொடுக்க முடியும். ஓகேங்களா? போகிறப்ப நம்ம எதை எடுத்துகிட்டு போகிறோம்னு தெரியாது. நம்மளுடைய இறுதி நாள் என்னைக்குன்றது இன்னைக்கு வரையும் நமக்கு தெரியாது. அடுத்த நாள் என்ன நடக்குன்றது இன்னைக்கு வரையும் நமக்கு தெரியாது. எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடவே எல்லா இடத்தையும் நோக்கி ஓடிட்டே இருக்கும். இந்த ஓட்டத்துக்கு நடுவில் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களே நம்ம கவனிப்போம் அப்படின்னு தான் இன்னைக்கு அவங்களுடைய பர்த்டே அதுமா நான் இந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ், சின்ன சின்ன உபசரிப்பு, சின்ன சின்ன சிரிப்பு, சின்ன சின்ன உரையாடல், இது எல்லாமே ஒரு மனுஷனை முழுமையடைய வைக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்ம சொல்ல வர்றது. இதை தாண்டி மனுஷனுக்கு நிறைய ப்ரெஷர், நிறைய பிரச்சனை எல்லாமே சமூகத்தால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? சமூக கட்டமைப்பால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரச்சனைகள்லாம். வீடு கட்டணுன்றது ஒரு சமூக கட்டமைப்பு, இவ்வளோதான் சம்பாதிக்கணுன்றது ஒரு சமூக கட்டமைப்பு, இதை நீ வாங்கி வச்சிருக்கணுன்றது ஒரு சமூக கட்டமைப்பு, இது நீ இல்லை, இதை நீ வச்சில்ல அப்படின்னா, இந்த பொருள் உங்ககிட்ட இல்லைன்னா நீ இதெல்லாம் அப்படின்றத சொல்றது ஒரு சமூக கட்டமைப்பு. இப்படி எல்லாமே இந்த கட்டமைப்பு எல்லாமே மனுஷங்க அவங்களுக்காக அவங்களே உருவாக்கப்பட்டதுதான். ஓகேங்களா? இதுல எந்த கட்டமைப்புக்குள்ள நீ இருந்தாலும் நீ இன்னொருத்தனோட வாழ்வுல, நீ இன்னொருத்தனோட லைஃப்ல ஒரு சிறிய பங்கா அப்படி இல்லை அப்படின்னா மனுஷனா பிறந்ததே வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். ஓகே? நான் ஏன் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நினைச்சிட்டே இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பட் நான் கன்வே பண்ணது 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். சம்பவ் ஏதாச்சும் எனிதிங் உங்களால முடியும், ஆனா ஏன் ட்ரை பண்ணு சம்திங். இன்னைக்கு வரைக்கும் விஜயகாந்த் மண்டபத்துல கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காங்க, அன்னதானம் வந்துட்டு தான் இருக்கு. அவங்க ஏன் அதை பண்ணணும்? அவங்க நினைச்சுதான் அதை நிறுத்திருக்கலாமே. கிடையாது. அவர் போனப்புறமும் கூட அவர் செஞ்ச சில நல்ல விஷயங்கள் இன்னும் நடந்துட்டே தான் இருக்கு. சரிங்களா? அவர் தான் மறைஞ்சிருக்காரு, ஆனா அவரோட நினைப்போ, அவர் பண்ண சில விஷயங்களோ, இல்லை அவரை பத்தின சில அபிப்பிராயங்களோ நிறைய மனுஷங்களை விட்டு இன்னும் மறையல. இதை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும். ஓகேங்களா? இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அழகாக கடத்திட்டு போகணும். இந்த சென்ஸ் ஆஸ் அ பேரண்ட்ஸா நீங்க தான் ஒரு மனுஷனா எப்படி இருக்கணும், ஒரு மனுஷனா எப்படி இருக்கக்கூடாதுன்றத சமூகத்தை காட்டி நீங்க உங்க பசங்களை வளர்க்கணும். இங்க பாரு இந்த மனுஷன் இப்படி செஞ்சிருக்காரு, இங்க பாரு இந்த மனுஷன் இவ்வளவு கேவலமா செஞ்சிருக்காரு, நீ இப்படி இருக்க போறியா, இப்படி இருக்க போறியா, இப்படி இருந்ததால என்ன நடந்துச்சு, இப்படி இருந்ததால என்ன நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நீங்க காட்டி உங்க பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்லணும். போனு கையில கொடுத்துட்டு இந்த பப்ஜி ஆடு, something you have to do for better living, not about the family, it's about our society. நீ நல்லா இருந்தாதான் உன் ஃபேமிலி நல்லா இருக்கும், உன் ஃபேமிலி நல்லா இருந்தாதான் உன்னோட ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். அதுவே நீ நல்லா இருந்து உன் பக்கத்துல இருக்கவங்க நல்லா இருந்தானா உன்னால நிறைய பேர் நல்லா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 10 பேர் உன் தெருவுலயே திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த தெருவே நல்லா இருக்கும். அந்த தெருவுல 10 பேர் திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஊர் நல்லா இருக்கும். அந்த ஊர்ல 10-15 பேர் அப்படி திங்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஏரியா நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி திங்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ திங்க் அபவுட் இட். தேங்க்யூ. இந்த பேசுனது உங்களுக்கு சப்போஸ் எப்படி கன்வே இருக்கணும்னு தெரியல, பட் டு பி ஃப்ராங்க் நான் சொல்ல வந்தது ஒன்று தான் சொல்லிட்டேன், அதை புரிஞ்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா பேஜை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தென் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ். தேங்க்யூ buddies.